சொந்த படம் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு யாருமே விரும்புறதில்லை, நல்ல கம்பெனிக்காரங்களா. அதாவது இந்த கொரோனா காலத்தில் கூட்டி கொடுத்த சம்பளத்திலிருந்து இறங்கி வரமாட்டேங்கிறாங்க. கொடுத்தா கொடுக்காட்டி போன்னு வீட்டில் இருக்க வேண்டியதாங்க. இப்போ வீட்டில் இருக்கிறாங்க எல்லாருமே. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய நடிகர்கள் படங்கள் எந்த படம் இப்போ ஷூட்டிங் இல்லை. கடந்த 2025 கடந்தன்னு சொல்லக்கூடாது, இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு 2025. இந்த 2-3 மாதமா வந்து படங்கள் தென்னிந்திய மொழிகளில் மட்டும் இல்லை, இந்திய எந்த மொழிகளிலுமே சரியான படங்கள் வர ஆரம்பிக்கல. பெரிய நடிகர்கள் நடித்த படங்கள் எல்லா மொழியிலையும் ரொம்ப குறைஞ்சி போச்சு. என்ன காரணம்னா, இந்த கொரோனா பீரியட்ல ஓடிடின்னு ஒரு புது பிளாட்ஃபார்ம் வந்த உடனே ஒரு பெரிய விலைக்கு வாங்க ஆரம்பிச்சாங்க. பெரிய விலைக்கு ஆரம்பிச்சுன்னு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நடிகர்களுக்கு கொடுத்த சம்பளத்தை 5 மடங்கு 6 மடங்கு 7 மடங்கு அதிகப்படுத்திட்டாங்க எல்லா தயாரிப்பாளர்களும். அதாவது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு 8 கோடி ரூபா வாங்கிட்டு ஒரு நடிகருக்கு 50 கோடி ரூபா கொடுக்கறது, 50 கோடி ரூபா வாங்கிட்டு நடிகருக்கு 150 கோடி 200 கோடின்னு கொடுக்கறது. இப்படி சம்பளங்கள் அதிகப்படுத்த ஆரம்பிச்சு இவங்க என்னன்னா கண்ணா பின்னான்னு ஓடிடி விற்குது. உதாரணத்துக்கு தனுஷுடைய ஜகமே தந்திரம்னு ஒரு படம் வந்தது அந்த கொரோனா டைம்ல. ஸ்ட்ரெயிட்டா வந்து அது வந்து நேரடி ஒளிபரப்பு பண்ணாங்க. 54 கோடி என்னமோ அந்த படத்துக்கு விலை கொடுத்தாங்க அவங்க அந்த டைம்ல. அதே டைம்ல தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி வந்து இன்னொரு படம், அந்த படத்துக்கு 10 கோடி கொடுத்து வாங்கினாங்க. ஆனா வியூவர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த 10 கோடி கொடுத்து வாங்கின படத்தை காட்டலாம் 50 கோடி கொடுத்து வாங்குறதுக்கு இந்த 10 கோடி படம் தான் அதிகமாக வியூவர்ஸ் இருந்தது. ஏன்னா தியேட்டருக்கு வந்ததுக்கப்புறம் மவுத் டாக் வந்ததுக்கப்புறம் அப்புறம் அவங்களுடைய கொள்கை எப்படின்னு சொல்லிட்டுனா, முதல்ல ஆரம்பத்தில் வந்து ஒரு 50-60 வருஷம் சொல்லுவாங்க, டீயை வந்து இலவசமாக கொடுப்பாங்களாம் மில் தொழிலாளிகளுக்கெல்லாம். டீ இலவசமாக கொடுத்து போட்டு அது அதனுடைய சுவை தெரிஞ்சதுக்கப்புறம் அது காலனா அரையனா ₹1 வச்சு அது விற்பாங்களாம். அந்த மாதிரி தான் ஓடிடி பிளாட்ஃபார்ம் பண்ணாங்க. அதாவது ஓடிடியில் வந்து படங்கள் உடனே வந்துடும், புது படம் வருது அப்படின்னு சொல்லி சந்தாதாரர்கள் எல்லாம் அவங்க சேர்த்திட்டு, சந்தாதாரர்கள்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் ஓடிடியில் என்ன பண்ணாங்க, படம் வாங்காமல் இப்படி நிறுத்திட்டாங்க டக்குன்னு இந்த வருஷம். ஒரே டைமில் அவங்க எல்லாம் யூனியன் ஆகி எந்த படம் வாங்குறது கிடையாது. இவங்க என்ன பண்ணாங்க, தயாரிப்பாளர்கள் சம்பளத்தை கண்டபடி வச்சு கொடுத்துட்டாங்க. டெக்னீஷியன் எல்லா பக்கம் சம்பளம் ஜாஸ்தி. இப்போ என்ன ஆகுது, ஓடிடி வியாபாரம் கிடையாது. ஓடிடி வந்ததுக்கப்புறம் சேட்டலைட் சினிமா விற்கிறது ரொம்ப குறைஞ்சி போச்சு. அது ஒரு சைடு வந்து மிகப்பெரிய வீழ்ச்சி. காரணம், சேட்டலைட்டில் படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா 2.5 மணி நேரத்து படத்துக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் விளம்பரம் போட்டு அந்த டைமில் தான் பார்க்க முடியும். ஆனால் ஓடிடியில் அப்படி இல்லை, எப்போ வேணாலும் படம் பார்க்கலாம், விளம்பரமே கிடையாது. ஸோ சேட்டலைட்டில் படம் பார்க்குற குறைஞ்சி வச்சு சேட்டலைட்டோட படுபாதாளத்துக்கு வீழ்ச்சி அடைஞ்சிச்சு. ஏற்கனவே 5 கோடி ரூபாய்க்கு வாங்கிட்டு படத்தை 50 லட்ச ரூபாய்க்கு வாங்குறது கூட அவங்க இல்லை சேட்டலைட்காரர். ஸோ வியாபாரத்தினுடைய எல்லா இடமும் முடங்கி போச்சு. ஓடிடிக்காரர் வாங்குறது கிடையாது, சேட்டலைட் வாங்குறது கிடையாது. இந்த மாதிரிலாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளரும் அந்த பழைய பட்ஜெட் செலவு பண்ணி போட்டு இப்போ இந்த 1 வருஷமா அண்டர் ப்ரொடக்ஷன் அத்தனை படங்களும் இப்போ பெண்டிங் நிற்குது. படம் காப்பி எடுத்து வச்சாச்சு. இந்த முன்னணி நடிகர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த 10 பேர், இவங்க படங்களுக்கு தான் ஓடிடி வியாபாரம் நடக்குது, இவங்க படத்துக்கு தான் வியாபாரம் நடக்குது, வெளியில் பரவலாக பேசி அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துப்படி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முன்னணி நடிகர் எல்லாருமே இந்த 40 கோடி 50 கோடி 25 கோடி 100 கோடி 150 கோடி வாங்கினவங்க ஒருத்தருக்கு கூட ஷூட்டிங் கிடையாது. எல்லாரும் வீட்டில் உட்காந்துருக்காங்க. ஏன்னா எல்லா தயாரிப்பாளையும் காலி பண்ணிட்டாங்க. இருந்த தயாரிப்பில் எல்லாம் காலி பண்ணிட்டாங்க. இப்போ லைக்கான ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி 1000 கோடி ரூபாயோட தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. இன்னைக்கு டோட்டலாக அந்த கம்பெனியில் வந்து இருந்துட்டு படமே எடுக்காமல் கம்பெனி வெயிட் பண்ணுறாங்க அவங்க. ஏன்னா மிகப்பெரிய லாஸ். அப்போ என்ன ஆகுது, இந்த மாதிரி கார்பரேட் கம்பெனி வந்தவங்களையும் சேர்த்து இவங்க காலி பண்ணிட்டாங்க. இந்த பெரிய நடிகர்கள் தான் பண்ண வேலை. இவங்களுடைய பெரிய நடிகர்கள் எப்படின்னு சொல்லிட்டுனா, பொன்முட்டை விடுறாங்க ஆத்து, அந்த வாத்தை அறுக்கிற மாதிரி அறுத்துட்டாங்க எல்லாம் இந்த 2-3 வருஷத்துல. சும்மா சௌரியத்துக்கு சம்பளம் கேட்க வேண்டியது, அவங்கள அது கொடுத்தாங்க. கொடுத்து என்னாச்சு, அந்த வியாபாரம் நின்ன உடனே அவங்களால யார் ரிலீஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு தெரியும், போன வாரம் அந்த ஜூனியர் பாலையா அவருடைய படம் ரிலீஸ் ஆக வேண்டிய படம் நின்று போச்சு. தெலுங்கு தமிழ் எல்லா மொழியிலும் வர வேண்டிய படம் இந்த வெள்ளிக்கெல்லாம் வேற படமே கிடையாது. அந்த ஒரே படம் தான் தியேட்டர்களுக்கு. அந்த படம் திடீர்னு நைட், இன்னும் சொல்ல போனால் அடுத்த நாள் அவரே வந்து இறங்கி ஹீரோவை இறங்கி வேலை செஞ்சு பார்த்தார். ஒன்றும் நடக்கல. காரணம் என்ன, 30 கோடி ரூபா ஒரு கம்பெனிக்கு ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு பணம் செலுத்தணும், தயாரிப்பாளர்கள் செலுத்த முடியல. அதனால படம் ரிலீஸ் நின்று போச்சு. ரிலீஸ் ஆச்சுன்னா இன்னமும் அந்த படத்துக்கு எந்த படமா இருக்கட்டும், அது எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் படமாக இருக்கட்டும், ரிலீஸ் நின்று மறுபடியும் வந்து சொல்லிட்டுனா ஒரு சின்ன ஜர்க் இருக்கு அந்த படத்தில். சரியான தேதியில் ரிலீஸ் ஆனது தான் அதனுடைய பெரிய ஓப்பனிங் கிடைச்சிருக்கும். இப்படி எல்லாம் ஆகிட்டு இருக்குது. தியேட்டர்களுக்கு படங்கள் கிடையாது இன்னைக்கு. இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவிலே கட்டணம் குறைவான மாநிலம் தமிழ்நாடு தான். இங்கேயே வந்து தியேட்டர்கள் எந்த தியேட்டர் சிங்கிள் தியேட்டர்களாக மூடக்கூடிய நிலைமைக்கு வந்தாச்சு. இதுக்கெல்லாம் அத்தனை காரணங்களும் இந்த பெரிய நடிகர்களும் டெக்னீஷியன்கள் தான். நீங்கள் வந்து தயாரிப்பாளரை வாழ வைக்கணும்னு நினைங்க. அந்த மாதிரி இருந்துட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு சினிமா இந்த மோசமாக போயிருக்காது. அதுக்காக தான் நாங்கள் என்னங்கிறேன்னு போட்டிங்கன்னா, இன்னும் சொல்லப்போனால் ஓடிடி பிளாட்ஃபார்ம் 8 வாரம் கழிச்சு பண்ணுங்கன்னு நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறோம். இந்த 5 வருஷமாக நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். ஹிந்தியில் இருக்குது, நீங்கள் மாதிரி காது கொடுத்தே கேட்கல. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த
தயாரிப்பாளர் கவுன்சில் இருக்கிறவங்களாவது ஓரளவுக்கு ஒத்து வர்றாங்க. இந்த ஆக்டிவ் ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்கிறவங்க அவங்க இருந்துக்கிட்டு இல்லை ஒரு 4 பேர் அவங்க இந்த பெரிய நடிகர்கள் வச்சு எடுத்துட்டு இல்லை எங்களுக்கு ஓடிடி விலை கிடைக்குது, அதனால நாங்கள் 4 வாரத்துக்கு கம்மியாக 4 வாரத்தில் போடுவோம்னு சொல்லியிருக்கான்ட்டு இப்போ அந்த 4 பேருமே படத்தை எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க படமே வியாபாரம் ஆக மாட்டேங்குது, அவங்க படமே ரிலீஸ் பண்ண முடியல. இதுதான் நிதர்சனம். இதை தான் நாங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்கிறோம். ஓடிடிக்கு ஒரு சின்ன டைம் கேப் கொடுத்து பண்ணுங்க, சம்பளங்களை குறைங்க, சம்பளங்கள் இந்த சம்பளம்லாம் கட்டுப்படியாகுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட், தயாரிப்பாளர்களை வந்து சொல்லுவாங்களே இதில் மிகப்பெரிய சிரமத்துக்கு உள்ளாக்க வேண்டியது. ஒரு படம் ஆர்டிஸ்ட் வந்தாங்கன்னு சொல்லிட்டுனா, ஒரு ஹீரோயின் இருக்காங்கன்னு சொல்லிட்டுனா, பாம்பேலேருந்து ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸர் வந்தாங்கன்னு சொல்லிட்டுனா, நீங்கள் ஒரு சம்பளம் வாங்குறீங்க, 1 கோடியோ 2 கோடியோ சம்பளம் வாங்குறீங்க. நாங்கள் யாருக்கு ஏன்னு மார்க்கெட்டுக்கு வாங்குறேங்கிறீங்க, தாராளமாக வாங்க, வேணாம்னு சொல்கிறது. ஆனால் அந்த ஹீரோயின் கூட வரக்கூடிய ஹேர் ட்ரெஸ்ஸர், அந்த ஹேர் ட்ரெஸ்ஸருக்கு ஒரு நாளைக்கு பேட்டா 25,000 30,000 ரூபா பேட்டா மட்டும். அந்த ஹேர் ட்ரெஸ்ஸுக்கு கொடுக்குற சம்பளம் தனி, பேட்டா 30,000 நான் கொடுக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி பவுன்சர், ஒரு ஹீரோ வந்தாருன்னா அந்த ஹீரோனுடைய 5 பவுன்சர் 6 பவுன்சர். எம்ஜிஆர் காலத்தில் வந்து எம்ஜிஆருக்கு வந்து குண்டு கருப்பையா, குண்டுமணி எல்லாரும் பாதுகாவலராக வருவாங்க. சம்பளம் எம்ஜிஆர் தான் கொடுத்துட்டு இருந்தார். படத்தில் நடிப்பாங்க, அதுக்கு மட்டும் தான் சம்பளம் வாங்குவாங்க. இன்னைக்கு இவங்க அப்படி இல்லை, 6 பவுன்சர் ஹீரோ கூட வருவாங்க. 6 பவுன்சருக்கு தயாரிப்பாளர் சம்பளம் பேட்டா கொடுக்கணும். நீங்கள் சம்பளம் வாங்குறது 10 கோடி 15 கோடி 20 கோடி சம்பளம் வாங்குறீங்க, அப்புறம் இதுக்கு அந்த பேட்டா அவர் தலையில் கட்டுறீங்க. பெட்ரோல் அலவன்ஸ், வீட்டிலேருந்து இவங்க சொந்தக்காரில் வந்தாங்கன்னு சொல்லி அன்னைக்கெல்லாம் என்னன்னா கம்பெனிலேருந்து காரணம் அனுப்புவாங்க, கம்பெனி காரில் ஏறி வருவாங்க. இப்போ இவங்க வந்து கொஞ்சம் அந்த பெரிய அளவில் சம்பளம் வாங்குறாங்க, நல்லா தாராளமாக உங்கள் சொந்தக்காரில் வாங்க. ஆனால் சொந்தக்காரில் வந்து நீங்கள் வந்து தயாரிப்பாளர்கிட்ட பெட்ரோல் பேட்டர்ன் வாங்குறீங்க. இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்லையும் தயாரிப்பாளர் ரத்தத்தை உறிஞ்சிட்டீங்க. இன்னைக்கு தயாரிப்பாளர்களே இல்லை. தயாரிப்பாளர் விரல் விட்டு எண்ணக்கூடிய நல்லா இருந்த எல்லா கம்பெனியும் இன்னைக்கு காணாமல் போயிடுச்சு. யார் காரணம்? நீங்கள் தான் காரணம். இனியாவது மாறுங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டுனா, செவ்வாய்க்கிழமைக்கு ஒரு ஜூம் மீட்டிங் போட்டுருக்கு தியேட்டர் ஒன்று சார்பில். தயாரிப்பாளர் எப்படி எல்லாம் சொல்லியிருக்கு. இன்னைக்கு காலையிலேருந்து நிறைய தயாரிப்பாளர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, பேர் சொல்ல வேண்டிய முன்னணி தயாரிப்பாளர் கூப்பிட்டாங்க. சார் எங்களால பேச முடியல, ஏன்னா நாங்கள் மறுபடியும் அந்த நடிகர்கிட்ட கால் ஷீட் போய் நிற்க வேண்டியதாக இருக்குது, அந்த ஹீரோயின் நாங்கள் போய் நிற்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னாங்க. நான் சொன்னேன் இல்லை நமக்கு வந்து படம் எடுக்கிறங்கிற ஆசையே கிடையாது, நான் படம் எடுக்க போகிறது. என்ன காரணம்னா நமக்கு நல்லா தெரியும், 40 வருஷத்துக்கு நான் சினிமாவுக்கு வந்துட்டு போய் இந்த காலத்தில் இருந்த சினிமா வேறு, இன்னைக்கு இருக்கிற சினிமா வேறு. இப்போ ஏவிஎம் சரவணன் சார் பணம் எல்லாமே ஏவிஎம் படம் எடுக்காம இருந்தாங்க, கோடிக்கணக்கில் அவங்க கடவுள் பண்ணிட்டு நல்லா இருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய கம்பெனி படம் எடுக்க மாட்டேங்குது, ஏன்னா நிச்சயமாக நஷ்டம் தெரியுது. எதுக்கு அவங்க படம் எடுக்கிறாங்க? ஆர்பி சௌத்ரி தமிழ் 99 படம் எடுத்திருக்காரு, இப்போ 99வது விஷுவல் வச்சு பண்ணிட்டு இருக்காரு. அந்த படம் கூட அவருடைய பேனரில் வருது ஒழிய அந்த படத்தினுடைய பார்ட்னருக்கு வேற ஆகுது. அப்படி தான் எடுக்கிறார் ஒழிய சொந்த படம் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு யாருமே விரும்புறதில்லை, நல்ல கம்பெனிக்காரங்களாம். ஏன்னா இவங்க பண்ணக்கூடிய இந்த செலவினங்கள் ஒரு சைடு, இன்னொரு பக்கம் நடிகர்கள் சம்பளங்கள், டெக்னீஷியனுடைய சம்பளங்கள், மொத்தத்தில் தமிழ் சினிமா மட்டும் இல்லை தென்னிந்திய சினிமா இன்னைக்கு வந்து அதில் பாதாளத்தில் இருக்கிற நிலைமை ஆகிப்போச்சு. இதை சீர்திருத்தணும்னா எல்லாம் இனி சீர்திருத்திடுவாங்க. ஏன்னா இந்த வருஷமே இந்த நடிகர்களுக்கு சம்பளம் கொடுக்குற யார் ரெடி இல்லை. எல்லாருமே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டுனா பர்சன்டேஜுக்கு வந்துட்டாங்க. நாங்கள் சொல்லிகிட்டே இருந்தோம் ரொம்ப வருஷமா, பர்சன்டேஜுக்கு வாங்க, விகிதாச்சாரத்தில் சம்பளம் வாங்க உடனே சொல்லிடுவாங்க. தியேட்டர் இருந்து எங்களுக்கு சரியாக கணக்கு வர்றதில்லை. இது அந்த காலத்துல இது ஒரு பல்லவி பாடிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ தான் பூரா தியேட்டர் கம்ப்யூட்டரைஸ் ஆகிடுச்சா. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டுக்கு இருக்கிற தியேட்டர்களில் 70% தியேட்டர் மல்டிப்ளெக்ஸ் தான். அத்தனை மல்டிப்ளெக்ஸ்லையும் ஆன்லைன் டிக்கெட் தான். நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. 30% தியேட்டர் இன்னைக்கு வந்து சின்ன தியேட்டருக்கு, ஏன்னா எல்லாம் சின்ன தியேட்டர் காலி பண்ணிட்டீங்க. 30% தியேட்டர் இருக்குது. அதனால் நீங்கள் கணக்கு கொடுக்கல, பணம் வரலாம் நீங்கள் பேசிட்டு இருக்க முடியாது. அந்த காலமெல்லாம் மலையேறி போச்சு. அதனால இது ஏதாவது ஒரு விதத்தில் வந்து ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் முதல் திரையரங்கு உரிமையாளர்கள் சார்பில் 2-3 மீட்டிங் வச்சுருக்கோம். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை பேசிட்டு, சனிக்கிழமை அன்னைக்கு இன்னைக்கு ஃபோன் பண்ணிக்கு பேசினாங்க. தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து, விநியோக சங்கத்திலிருந்து, திரையரங்கு சங்கத்தில் 3 பேர் உட்கார்ந்து தமிழ் சினிமா ஒரு சீர்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய விருப்பம். உனக்கு யார் மற்ற மணி கட்டுறது நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் சார், நீங்கள் வந்து தியேட்டர் உரிமையாளர் சங்கத்திலிருந்து நீங்கள் வந்து ஆரம்பிச்சிட்டீங்க, நீங்கள் வாங்க சார் எல்லாரும் உட்காந்து பேசலாம்னு சொல்லியிருக்காங்க. அநேகமாக இந்த வாரத்துக்குள்ள ஒரு 2-3 மீட்டிங் இருக்கும். திரையரங்கு உரிமையாளர்கள் முத்தரப்பு உட்காந்து பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்கலான்னு இருக்கோம். நடிகர்களுக்கான சம்பளம் குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. சம்பளமே இல்லை, அப்புறம் தான் குறைக்கிறது பற்றி வாய்ப்பு. அவங்க பர்சன்டேஜ்லாம் வந்தாங்க இனிமேல் லாபத்தில் பங்கு அந்த மாதிரி தான் வரும். இது வந்து யாரும் தடுக்க முடியாத ஒரு மாற்றம். வெப் சீரிஸ் ஆகட்டும், சீரியல்ஸ் ஆகட்டும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவி வந்தப்போ டிவியில் வந்து நெடுந்தொடர்கள் வந்துட்டு இருந்தது, சித்தி மாதிரி நெடுந்தொடர்கள் நிறைய வர ஆரம்பிச்சது.
ராமாயணம் மாதிரி, ராமாயணம் மகாபாரதம் அந்த மாதிரி நிகழ்ச்சி, அது மாதிரி இப்போ வெப்சீரிஸ் எல்லாம், இதெல்லாம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, தடுக்க முடியாது. இப்போ நிறைய படம் நீங்கள் டிவிக்கு வர தேட்டருக்கு வராமல் சொல்கிறீங்களா, அந்த மாதிரி காலமெல்லாம் போயிடுச்சு. இப்போ எல்லாம் அவங்க நின்ட்டாங்க ஓடிடியில், தேட்டருக்கு போய் தான் நாங்கள் வாங்குவோம் அப்படின்னு இப்போ ஸ்டெபனாக நிற்கிறாங்க அவங்க. இல்லைன்னா தியேட்டரில் ஆகிற வசூல் அனுசரிச்சு, உதாரணத்துக்கு ஒரு படம் தமிழ்நாட்டில் வந்து ஒரு 80 கோடி ரூபா வசூல் பண்ணி வைங்க, அந்த 80 கோடிக்கு ஒரு ஸ்லாப் வச்சுருப்பாங்க, அந்த விலை கொடுப்பாங்க. சப்போஸ் அந்த படம் 40 கோடி தான் வசூல் ஆச்சுன்னா அந்த பேசுகிற விலையில் பாதி தான் கொடுப்பாங்க. 20 கோடி தான் வசூல் ஆச்சுன்னா பேசுகிற விலையில் 25 ரூபா. ஸோ அவங்க பேசுகிற விலை கூட நிரந்தரம் கிடையாது. இனிமேல் விலை பேசுவோம், ஆனால் வசூல் அனுசரிச்சு தான் உங்களுக்கு பணம் கொடுப்போம் அப்படின்னு நின்ட்டாங்க அவங்க. ஓடிடினால இப்போ வந்து தியேட்டருக்கு வீழ்ச்சிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பெரிய வீழ்ச்சி, சாதாரண வீழ்ச்சியெல்லாம் கிடையாது, பெரிய வீழ்ச்சி. திரையரங்களை வந்து கட்டுப்படுத்துறது, இது விஞ்ஞான வளர்ச்சி யாரும் கட்டுப்படுத்த முடியும்? ஒருத்தர் கட்டுப்படுத்த முடியாது. நாம் என்ன பண்ணணும்னு போட்டுட்டுனா, ஒரு நியாயமான சம்பளம் வாங்கிட்டு போ. ஒரு படங்கள் வந்து பார்த்தீங்கன்னு போட்டுட்டுனா, சின்ன சின்ன படங்கள் எத்தனையோ படங்கள் நல்லபடியாக ஓடிட்டு நீங்களே பார்த்தீங்க போன வருஷம் ஒரு தலைவன் தலைவி, ஒரு லப்பர் பந்து, ஒரு குடும்பஸ்தன், இந்த மாதிரி நிறைய படத்து பேர் எனக்கு ஒரு 5-6 படம் சொல்ல முடியுது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன பட்ஜெட் படங்கள், 5 லட்சம் 5 கோடி 10 கோடி எடுத்த படங்கள். நீங்கள் இந்த 150 கோடி 200 கோடி படம் போன வருஷம் அந்த படங்கள் எல்லாமே 10 படத்தில் 9 விட ஃபெயிலியர் லாஸ்ட் இயர். என்ன காரணம்? ஃபெயிலியருங்கிறது என்ன அர்த்தம்னா, ப்ரொடக்ஷன் காஸ்ட் 250 கோடின்னு வைங்க, மொத்த வியாபாரமே அந்த தயாரிப்பாளர் 150 கோடி தான் வருது. வியாபாரம் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. ஓடிடிக்காக தான் என்ன 50 கோடி ரூபாய்க்கு ஓடிடி வாங்கிட்டு இருந்த படத்தை இன்னைக்கு 15 கோடி கேட்குறான் ஓடிடியில். அவங்க எல்லாம் ஒரு யூனியன் ஆயிட்டாங்க. அவங்க ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாருமே ஒன்றாயிட்டாங்க. சார், இப்ப பேசிக்கே வந்து திரைப்படத்துக்கு வந்து தயாரிப்பாளர்கள் தான் மெயினான நம்பரும். ஆமா, அவங்க சீர்படுத்திட்டு ஆட்டோமேட்டிக் இந்த துறை சார்ந்து பாதிக்கக்கூடிய அத்தனையும் காப்பாற்றணும். ஆமா ஆமா, அதைத்தான் நாங்கள் என்னங்கிறோன்னா, தயாரிப்பாளர்கள் நல்லா இருந்தால் தான் இந்த சினிமாவே நல்லா இருக்கும். இன்னைக்கு தயாரிப்பாளர் யாருமே நல்லா இல்லை. இப்போ நீங்களாம் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒருத்தர் 20 வருஷத்துக்கு நிறைய பேர் இருக்கீங்க. இந்த 20 பேர் இந்த தயாரிப்பாளர்கள் இன்னைக்கு யார் படம் எடுத்துட்டு இருக்கா சொல்லுங்க? குறிப்பிட்ட மாதிரி ஒருத்தர் 2 பேர் தான். இது எல்லாருமே காணாமல் போயிட்டாங்க. என்ன காரணம்? அபரிதமான செலவு, லாபமே கிடையாது, கை முதல்ல இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. தயாரிப்பாளர் சங்கம் சேர்ந்து முடிவு பண்ணி ஓடிடிக்கெல்லாம் படம் கொடுக்க மாட்டா, இல்லை பெரிய வேலைக்கு தான் கொடுக்கணும், அந்த மாதிரி ஏதாவது முடிவு பண்ணுறாங்க. நடக்காது. அவன் ஒரு பெரிய வேலைக்கு தான் கொடுத்தாங்க போட்டுன்னா வாங்க மாட்டாங்க. அவங்க தயாரிப்பாளர்கள் அந்த மாதிரி ஒற்றுமையாக இருந்து பண்ண சொன்னாலுமே அவங்க எங்களுக்கு வேண்டாம், எங்களுடைய சீரீஸ் இருக்கு, நான் பண்ணிட்டு போறேன்ட்டு போயிடுவாங்க. அவங்க இந்த காரணங்களால பெரிய ஹீரோக்கள் படங்கள் கொஞ்ச எதுவுமே ரிலீஸ் ஆகல. ஆமா, அதான் மெயின். பெரிய ஹீரோக்களுக்கு வந்து பண்ணணும்னாலுமே ஓடிடி வாங்க மாட்டேங்கிறாங்க. பெரிய ஹீரோக்கள் வச்சு பண்ணணுமே ஓடிடி வாங்க மாட்டேங்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சூர்யாவுடைய பிளாக்கு ஓடிடி வாங்காமல் நின்றுட்டு இருக்கு. கார்த்தினுடைய சர்தார் 2 நின்று இருக்கு. இந்த மாதிரி இப்போ எடுத்துட்டு இருக்கிற அண்டர் ப்ரொடக்ஷன் படங்கள் எந்த படமும் ஓடிடி வியாபாரம் இல்லை. இப்போ விஷால் பண்ணிட்டு இருக்க மகுடம் நம்ம வியாபாரம் ஆகலை. அச்சா, இப்போ பெரிய நடிகர்கள் எல்லாருமே சும்மா தான் இருக்காங்க. இப்போ ரஜினிகாந்த் எடுத்துட்டு போனால் ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காருன்னா இவங்கெல்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் மட்டும் நடிச்சுட்டு பெரிய சம்பளம் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. இப்போ கமல் சார் ஒரு படமும் அண்டர் ப்ரொடக்ஷன் கிடையாது. அஜித் படம் ஒன்றுமே கிடையாது, ஷூட்டிங்கே கிடையாது. சிவகார்த்திகேயன் படம் எதுவும் ஷூட்டிங் கிடையாது. சிவகார்த்திகேயன் படம் ஆரம்பிக்க வேண்டிய படம் ஆரம்பிக்கல, சிம்பு படம் ஆரம்பிக்க வேண்டிய படம் ஆரம்பிக்கல. என்ன காரணம்? தயாரிப்பாளர்களுக்கு அபரிதமான பட்ஜெட்டு. ஸோ ஆரம்பித்தா கட்டுப்படி ஆகாது அப்படின்னு இந்த பெரிய முன்னணி நடிகர்கள் யாருடைய படமும் இப்போ ஷூட்டிங்கில் இல்லை. அடுத்த வருஷம் இன்னும் மோசமாக இருக்கும். இவங்க இதே சம்பளம் கேட்டு நின்று இருந்தாங்கன்னா, அதாவது இந்த கொரோனா காலத்தில் கூட்டி கொடுத்த சம்பளத்திலிருந்து இறங்கி வரமாட்டேங்கிறாங்க. 50 கோடி வாங்கினவங்க, சரி அன்னைக்கு வியாபாரம் இருந்தது, 50 கோடி வாங்கினோம், இன்னைக்கு வியாபாரம் இல்லை, ஒரு மினிமமாக ஒரு 15 கோடியோ 20 கோடியோ கேட்கலாம். அதெல்லாம் கிடையாது. கொடுத்தா கொடுக்காட்டி போன்னு வீட்டில் இருக்க வேண்டியதாங்க. இப்போ வீட்டில் இருக்கிறாங்க எல்லாருமே. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய நடிகர்கள் படங்கள் எந்த படம் இப்போ ஷூட்டிங் இல்லை. Subscribe to One India and never miss an update.